இதுவரைக்கும் ஒரு கம்பெனிக்கு கூட இன்னும் நிலம் வழங்கப்படவில்லை. கிருஷ்ணகிரியில் வழங்கப்படுவதாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்பட்டா நிலங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு அசைன்மெண்ட் பார்த்து வந்தால் அதற்கு வழக்கு போடணும் அப்படின்ற வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உதிரியா இருக்கிறதா செய்யறது இல்லை, செய்யறவங்ககிட்ட போய் சொல்லிடுறது, செய்யறவங்ககிட்ட போய் சொல்லிடுறது, இதுதான் நம்ம வேலை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, பதிக்கப்பட்ட நிலங்களில் ஒரு 5 லட்சம் ஏக்கர் உங்களுக்கு நில சீர்திருத்த துறையில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், இன்னும் நடவடிக்கை எடுத்தால் இன்னும் இடம் கூடும். அதை ஒழுங்கா அந்த டிபார்ட்மெண்ட்டை கை கால் கொடுத்து ஓட விடணும். அதை சென்னைக்கு கொண்டு வந்து முடக்கி வச்சுட்டாங்க. அது சென்னையில் இருக்கக்கூடாது, நில நிர்வாகம் சீர்திருத்தம். அடுத்ததாக பூமிதான இயக்கம்னு ஒரு நிலைமை. அடுத்ததாக பூமிதான இயக்கம்னு ஒரு நிலைமை. நக்சல்பாரிகள் கல்கத்தால வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிரச்சனையெல்லாம் சண்டையெல்லாம் போட்டதுக்கு பிறகு அரசுக்கும் வந்து அலின்னு சொன்னது ரெண்டு பக்கமும் இருப்பாங்க. அப்போ வந்து காரணம் மிதவாத அமைப்புகளா இருக்கிற நம்ம வினோபாஜி போன்ற ஆளுங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இங்க நம்ம இப்ப இந்த கொடைக்கானல் கரசக்கல்வியில் தங்கி இருக்கிற அம்மா கிருஷ்ணமான் ஜெகநாதன் போன்ற அம்மா இவங்கெல்லாம் தமிழர்களுக்கு வேலை பார்த்து நிறைய பூமிதான அமைப்பு உருவாக்கும். அவர்கள்கிட்டையும் கொள்கையாளர் குழப்பம் இருக்கு. அவங்க பூமிதானம்னா என்னன்னா நிலச்சுவான் சர்வ சுதந்திர உரிமையா கொடுத்தாங்க சார். தானம் ஒரு தானம் கொடுத்துருவோம் சார். தானம் கொடுத்துருவோம் சார். என்ன செய்வீங்க சார்? தானம் கம்ப்ளீட் இல்லை. தானம் கம்ப்ளீட் இல்லை ஐயா. தொலைபேசி தானம் முழுமையாக கம்ப்ளீட்டா ஆகல. பூமிதானம் அது அந்த பூமிதான சட்டத்திலேயே இருக்கிற குறைபாடு. இப்போ அது ஒரு லேண்ட் பேங்கா மாறிடுச்சு. டைட்டில் அவங்க கிட்ட இருக்கு. நிறைய பேர் தானம் கொடுத்துருக்காங்கல்ல. தானம் கொடுத்ததெல்லாம் மொத்தமா சேர்த்தாலே தமிழகத்துல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 27,000 ஏக்கர் தான் கணக்கு. 27,000 ஏக்கர். 20,000 ஏக்கர் டிஸ்பியூட் ஆயிடுச்சு, விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. 7,000 ஏக்கர் இன்னும் விநியோகிக்கப்படவில்லை. இன்னும் எந்தெந்த கிராமங்களில் எந்தெந்த புல எண்களில் விநியோகிக்கப்படவில்லை என்ற டாட்டா என்கிட்ட முழுமையாக தகவல் உரிமை சட்டம் மூலமாக ஆய்வு செய்து முழுமையாக எடுத்து 27,000 ஏக்கர் எந்த கிராமத்துல விநியோகிக்கப்படவில்லை அப்படின்ற டாட்டா. இப்போ இந்த 7,000 ஏக்கர் ஏன் விநியோகிக்கப்படவில்லை என்றால், இது பூமிதான நிலமா அல்லது பூமிதான நிலம் இல்லையான்னு டிஸ்பியூட். அதாவது அவங்களுக்கே இன்னும் டைட்டில் புரிஞ்சிதமா. பூமிதான நிலத்தை பொறுத்தவரைக்கும் பூமிதான இயக்கத்தினர் உங்கள் கிராமங்களை நோக்கி வருவார்கள். அப்ப நிலச்சுவாண்டார்கள், நிலம் கொடுக்கணும்னு விரும்புகிறவர்கள் நிலத்தை ஒரு பத்திரத்தை ஒப்படைச்சிட்டோ அல்லது ஒரு ஆவணம், அதுக்கு தனியா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கும். பூமிதான போர்டுக்குன்னு வினோபா போட்டோ போட்டு, காந்தி போட்டோ போட்டு, ஒரு ஏரோட போட்டோ போட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர். அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல நான் எழுதி கொடுக்குறேன்னு ஒரு கையெழுத்து போட்டா போதும். ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு தானம் முதல்ல கொடுக்கணும். இந்த தானம் கொடுத்த பிறகு அந்த தானத்தை அந்த பூமிதான போர்டு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு அனுப்பி இதை பூமிதானம் என்று ஊர்ஜிதப்படுத்துங்கள், டிக்ளேர் பண்ணுங்க, ஊர்ஜிதப்படுத்தி டிக்ளேர் பண்ணுங்க. அடுத்ததாக எழுதி கொடுத்தவருக்கு இது முழுமையான உரிமை இருக்கிறதா, தானம் கொடுக்கிற உரிமை இருக்கிறார், இதெல்லாம் ஸ்க்ரூட்டனி பண்ணி ஊர்ஜிதப்படுத்தி இதை பூமிதானம் என்று டிக்ளேர் பண்ணும். இந்த டிக்ளேர் பண்ண நிலங்கள் தான் 20,000. இந்த டிக்ளரே நடக்காம இருக்கிறது 7,000 ஏக்கர். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இந்த டிக்ளேர் பண்ணாத நிலங்கள் பத்திரப்பதிவுகளை நீங்க பதிவுக்கூடாதுன்னு தடை. டிக்ளேர் பண்ணாத நிலங்களை உண்மையாக அந்த பூமியின் உண்மையான ஓனருக்கு கொடுத்துடலாம் இல்லையா? அதையும் அரசு கொடுக்குறது. ஏன்னா ஒரு பதிவேட்டுல இருக்கிற பேர் உருவாயிடுச்சுன்னா அதை நாங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ப்ராசஸையாவது ஒழுங்கா முடியும். என்ன ப்ராசஸ்? அதற்கும் கை கால்கள் அதிகாரிகள், அதற்கும் கை கால்கள் அதிகாரிகள் கிடையாது. இதையும் அது சர்வோதய இயக்கம் ஒரு இயக்கம் இருந்தது, மதுரை தலைமையாக இருந்தது. அது அப்புறம் கலைச்சிட்டாங்க. அரசு அதை எடுத்துக்கொண்டு முழுமையாக நில சீர்திருத்த துறைக்கு கீழே. முதல்ல நான் சொன்னதும் நில சீர்திருத்த துறை கீழே தான் இருக்குது, இதுவும் நில சீர்திருத்த கீழே தான் இருக்குது. வெறும் கிளப்புகளை வைத்துக் கொண்டு ஆவணப்படுத்திக் கொண்டு இப்ப ஆன்லைன் பட்டாலையும் பத்திர ஆபீஸ்களையும் இதை வந்து பதிய வேணாம்
அப்படின்னு போட்டு அந்த அப்பாவி சாமானிய மக்கள் இதை நம்பிக்கிட்டு இருப்பான். ஒரு ஒரு களப்பணியில என்னன்னா ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல பலகனூத்து அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒட்டஞ்சத்திரத்துல நிறைய பூமிதான நிலங்கள். அந்த இடத்துல பலகனூத்துல ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச என்னோட யூடியூப் ஃபேன் நம்பிக்கையாளர் அவர் போய் அவர் மதுரை கோடாத் மிஸ்ஸோட ஃபேமிலி ரொம்ப பாகப்பிரிவினை எல்லாம் போட்டு பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு பங்கை வாங்கிட்டு ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல பைபாஸ் செம்பட்டி போட திரும்புற இடம், செம்பட்டியும் ஒட்டஞ்சத்திரம் கூட ஒரு எல் ஜங்ஷன் இருக்கு. அந்த முனை கார்னர்ல ஒரு 2 ஏக்கர் வாங்கிடுவோம். எதிர்காலத்துல ஒரு வீடை கட்டிக்குவோம். இங்கே ஒரு கடையை போட்டுட்டு ஏதோ சாப்பாடு கூட ஹோட்டல் பண்ணிட்டு நடத்துருவோம் அப்படின்னு ஏதோ ஒரு தொழில ஒருத்தருடைய இருக்கும் போதெல்லாம் எடுத்து அங்க வராரு. அங்க அவர் உட்காந்துட்டாரு. 2 ஏக்கர் வாங்கிட்டாரு, பதிஞ்சுட்டாங்க 2015. 2017 எங்களுக்கு சட்டம் போடாங்க பூமிதான இயக்கம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பூமிதான நிலங்களை 0 வழிகாட்டி மதிப்பாக மாற்றுங்க அப்படின்றாங்க. இவரு வாங்குற வரைக்கும் அது பூமிதான நிலம் கிடையாது. பட்டாருக்கு பத்திரருக்கு கணக்குல எல்லாம் இருக்கு. ஆனால் இது ஊர்ஜிதப்படுத்தப்படாத நிலமா அந்த 7000 ஏக்கர்ல இவங்க ஊர்ஜிதப்படுத்தப்படாத நிலங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துறாங்க. ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட 20,000 ஏக்கர் மட்டும் கொடுத்துறாங்க. அந்த 0 மதிப்பாச்சு. இவர் அதில் ஒரு பகுதியை விட்டு கடை கட்டியதை வாழலாம் அவர் நினைத்து பத்திர ஆட்சிக்கு 2017 போறாரு. 2 வருடம் முன்னாடி வாங்கினாரு. அப்ப பூமிதான நிலம் இல்ல. 2 வருடத்துக்கு பிறகு அவர் போறாரு. மனுஷனுக்கு அது பூமிதான நிலம்னு சொல்றாங்க. நிலம் பூமிதான பதிவு முடியாது. மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. சரிங்களா? அவரை போவாத கோயில்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு என்னை பார்க்கும்பொழுது நீங்க மெலிஞ்சு அவரோட போட்டோ பழைய போட்டோ இருந்துக்காரு. என்னை பார்க்கும்போது ஒரு மெலிஞ்சு மனுஷன் முழுமையாக அதாவது கோமா தான் அதெல்லாம் அவங்களோட மன அழுத்தத்துக்குலாம் பதிலே சொல்ல முடியாது. மன அழுத்தம் இருக்கு இல்லையா? நான் அப்போ மன அழுத்தம் பார்த்தேன். நானும் ஒரு பார்த்த உடனே நம்ம ஆறுதல் ஒன்று சொல்லி ஒரு தீர்வு கொடுக்கல. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஒருவேளை இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா கூட இருக்கும். ஏன்னா சர்வே நம்பர் மிஸ்டேக்கு, ஆள் மிஸ்டேக்கு, பூமிதானம் இந்த நம்பருக்கு பதில் போடுறேன், இந்த நம்பரு இதெல்லாம் நான் நிறைய அனுபவத்தில் பார்க்கறதுனால அவர்கிட்ட போற போக்குல என் வாழ்க்கையில கவலைப்படாத சந்தோஷமா போட்டேன். மீட் பண்ணிட்டு போறாரு. அப்படியே போவான்ட்டேன். அவர் அதையும் பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணேன், சரி பாப்போம் தகவல் தொழில்நுட்ப சட்டத்துல ரெக்கார்டெல்லாம் பூஜையை போட்டு நேரடியாக கலாய்வு செய்து உங்களுக்கு நான் பார்த்து கொடுக்குறேன். அதாவது ஒரு தொழில் மூலியமா அசைன்மெண்டா நான் வாங்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு ரெக்கார்டை எடுத்து பார்த்தா சர்வே நம்பர் 419 பலகனூத்து கிராமம். ஆனால் சர்வே நம்பர் 419 பக்கத்து கிராமம். ரைட்டா? கிராமம் மாதிரி டைப் பண்ணிருக்காங்க. மேனுவல் ரெக்கார்ட்ல இருந்து ஆன்லைனுக்கு ஏற்றும் பொழுது ஒரு டைபிஸ்ட் பண்ற வேலை, ரைட்டுங்களா, ஒரு குடும்பமே நொந்து போச்சு. இந்த ரெக்கார்டு ரொம்ப முக்கியம். நான் தான் சீனிவாசராவ் ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ். அது போல இந்த ஆவணப்படுத்தல்களை ஆய்வு செய்வதே யாரு? மக்கள் சார்ந்த நபர்கள், மக்கள் களப்பணியாளர்கள் எந்த ஒரு ஆவணப்படுத்துதலையும் மக்கள் பார்வையிலிருந்து அதனை செக் பண்ணுவது அரசு அதிகாரிகள் செய்யறாங்கல்ல. அதனால் பாதிக்கப்பட்டால் அதனை மேல்முறையீடு செய்து திருத்திக் கொள்ளலாம். அவ்வளவுதான். நீ பாதி அதற்கு ரிட்டு போட்டு அதுக்கு அவன் பல ஆண்டு செலவு பண்ண வேண்டியது. ஆனால் முன்கூட்டியே தகவல் உரிமை சட்டம் மூலமாக ஒவ்வொரு கிராமமும் இப்ப வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு அங்கு மக்கள் நீங்க வேலை பார்க்குறீங்க, பூமிதான நிலத்துல நான் வாங்கிக்கிறேன், நான் வேலை பார்க்குறேன், இந்த ரெக்கார்ட்ல இந்த 7000 ஏக்கர் இருக்கா, இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதா, அவருக்கு முன்னாடி நம்ம பண்ணி அவன் வேலையை நம்ம சமன் பண்ணி இது பூமிதான நிலம்ல நீ வெளியே கொடுத்துரு, இது பூமிதான நிலம், இந்த பயனாளி நான் தரேன், தகுதி வாய்ந்த பலன் நான் தரேன் அப்படின்னு செய்ய இல்ல. மக்கள் விழிப்புணர்வு இல்லை. அந்த ஒற்றுமை நமக்கு இருக்கும். அப்ப நாம் நில சீர்திருத்தத்துறை பொறுத்தவரைக்கும் நில சீர்திருத்தத்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எவ்வளவு வளமா இயக்கலாம், நில சீர்திருத்தத்துறை டிபார்ட்மெண்ட் வேகமாக இயக்குவதற்கு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இந்த 2 துறை மூலமாக நாம் சொல்றோம். இதன் மூலமாக உங்களால் நல்ல நிலங்களை மீட்கணும். அடுத்ததாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்பது நில சீர்திருத்த டிபார்ட்மெண்ட் வேற, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம பார்க்கிறோம், அதற்கு 5 முகங்கள் இருக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இப்ப நேரடியாக நீங்க பார்க்கிற விஓ, ஆர்ஐ, வட்டாட்சியர், சர்வேயர், இவர்கள் பராமரிப்பு வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள், மெயின்டெனன்ஸ் பண்றவங்க, ரைட்டுங்களா? இவர்களுக்கு பின்னாடி இன்னொரு முகம் தான் நில சீர்திருத்தத்துறை. அவர்கள் இந்த வேலையை செய்யறாங்க.
அவர்களுக்கு இது போல கேடரை கொடுக்கணும், இது போல வேலை செய்யறவங்களை கொடுக்கணும். ஒண்ணு. இரண்டாவது நில அளவைத்துறை. என்ன இருக்கு? நில அளவைத்துறை. நான் பேசினது நில சீர்திருத்தத்துறை, இப்ப நான் சொல்றது நில அளவைத்துறை. இரண்டாவது. மூன்றாவது நில நிர்வாகத்துறை. நில நிர்வாகத்துறை அவங்க தான் நிலங்களை பற்றி பாலிசி மேக். இந்த ஏரியாவை இண்டஸ்ட்ரியா மாத்தலாம், இந்த ஏரியா தொழில் முனைவம் மாத்தலாம், இந்த அக்ரியா மாத்தலாம், இந்த இடத்தை லேண்ட் அக்விசிஷன்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்ற துறை இல்லையா? அது வந்து நான்காவது நில வரி திட்டத்துறை. டாக்ஸ், நகர்ப்புறத்துக்கு இவ்வளவு டாக்ஸ், கிராமத்திற்கு இவ்வளவு டாக்ஸ், அது நில வரி திட்டத்துறை. இப்போ மக்களுக்கு, சாமானியர்களுக்கு, கேடர்களுக்கு, மாணவர்களுக்கு என்ன புரியுதுன்னா எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் புரியுது. அது தவறு. அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு முகம் ஃப்ரண்ட்ல மக்கள்கிட்ட இருக்கு, பின்னாடி 5 முகம், பின்னாடி இன்னொரு 4 முகம். இந்த 5க்கும் தனித்தனி ஸ்ட்ரக்சர். இது 1970களில் வருவாய் கழகம், ரெவன்யூ போர்டு என்று ஒரே துறையாக தான் இருந்தது. அப்பொழுது ஒன்றா தான் இருந்தது. 70க்கு அப்புறம் தான் இதை பிரிக்கிறான், ஒவ்வொன்றும் பிரிக்கிறான். அப்ப இவருடைய நிலவரி திட்டத்துறையோட வேலை என்னன்னா, நிலவரி திட்டத்துறை தான் நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டத்தை கையாளுது. நான் முதல்ல பேசினது லேண்ட் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் விவசாய நிலங்களை உபரி நில உச்சவரம்பை கையாளுகிறது.